சிங்கப்பெண் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு பயணப்பதிவு. லாஸ்ட் வீக் பார்த்த அந்த ட்ராவல் விலாகோட கண்டினியூவேஷன் தாங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தடா ஃபால்ஸோட ஃபஸ்ட்டு பாதி இதை நான் காமிச்சிட்டேன். இந்த விலாகில் பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் நிறைந்த ஒரு விலாகு. அட்வென்ச்சர் நிறைய ட்ரக்கிங்கு இதெல்லாம் தான். நாங்கள் கடைசியாக ட்ரெக் பண்ணி இந்த இடம் வரைக்கும் போயிட்டோம். இதுதான் எல்லாருமே டேஞ்சருன்னு போட்டிருக்காங்க. இங்கே மேலே ஏறாதீங்க, பாறையெல்லாம் வழுக்கும்ன்ட்டு. இங்கே தான் நல்லா தண்ணி வருமா மழை வர காலத்தில். நாங்கள் போனபோது தண்ணியே இல்லை, கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதனால் இது வரைக்கும் போயிட்டோம். இதுக்கு மேலே 1.5 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி போனால் ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னாங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் கொஞ்சம் ஏறி கொஞ்சம் லெஃப்டில் திரும்பினா ஒரு பாண்டு வரும்னு சொன்னாங்க. அந்த பாண்டு சூப்பராக இருக்கும்ன்ட்டு அப்படி தான் நாங்கள் நினச்சி போனோம். அந்த பாண்டு அப்படியே ஒரு வியூ வேறு லெவலாக இருக்கும். ராக்கே இருக்காது, ஒரு அப்படியே நல்ல டீப் பாண்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் அந்த பீஸ் அண்ட் வைல்ட் லைஃப் ஆர்கனைஸ் பண்ண எங்களோட அந்த டூர் மேனேஜர். இவரோட நேம் கார்த்திக். இவர் பார்த்திங்கன்னா எங்களுக்காக லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் கேரி பண்ணி அந்த பாண்டுக்கு போகலான்னு நாங்கள் போனோம். ஆனால் அந்த பாண்டில் எங்களை அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. யாரையுமே அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஏதோ லாஸ்ட்டு 2 வீக்ஸ் முன்னாடி ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு போல இருக்குது. அதனால் நாங்கள் இங்கேயே இருக்கலாமா இல்லை அப்படியே ரிட்டன் ஆயிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே இருந்தேன். ஆக்சுவலாக மேலே போக முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இந்த மாதிரி ராக்ஸு, இந்த மாதிரி கடினமான பாதைகள், பெரிய பெரிய இடத்தெல்லாம் கடந்து போனோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். குரூப்பாக யாராச்சும் வராங்களான்னு பார்க்குறதுக்காக அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இங்கே நின்றுட்டு இருந்தோம். நாங்கள் நின்றுட்டு இருந்த பகுதியோட கீழ்ப்பகுதி பாருங்கள், ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மேலே ஏறியாச்சு. இதுக்கு மேலே ஏறலான்ட்டு அப்புறம் ஒரு வழியாக முடிவு பண்ணி கடைசியாக ஏறியாச்சு. நான் ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஒரு தைரியத்தோடு ஏற ஆரம்பிச்சிட்டேன். பாறைகள் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் கூட வந்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக என்னோடய உடன்பிறவா சகோதரர்கள் மாதிரி தான், என்னோடய பிரதர்ஸ் மாதிரி தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. யார் ஊர் பேர் தெரியாத ஒரு லேடி, நிறையா ஜென்ஸு, கொஞ்சம் லேடிஸ் எல்லாம் வந்தவங்க கூட நான் அவங்க கையை மட்டும் பிடிச்சிக்கிறேன், எனக்கு ஸ்லிப் ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள கையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஏறிட்டோம். கடைசியாக நம்மளுக்கு இப்படி ஒரு தரமான ஃபால்ஸ் வியூவோட, சூப்பரான இந்த வியூவோட கிடச்சிச்சு. அந்த டெட் எண்ட் ஃபால்ஸ்லேருந்து மேலே 1.5 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி வந்தால் இந்த மாதிரி ஒரு சூப்பரான அல்டிமேட் வியூ கிடைக்குதுங்க. இந்த வியூவுக்காக தான் நம்ம ட்ரெக்கிங் பண்ணி வந்தது. செம ஒர்த்துன்னு தோணுச்சு. கண்டிப்பாக எல்லாராலையும் முடியாதது ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி இங்கே வரும்போது சேஃப்டியாக வாங்க. எப்பவுமே ட்ரெக்கிங்க்கு மழை காலத்தில் வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க. நான் இந்த ஃபால்ஸில் நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இந்த நேச்சரோடு இணைஞ்சிட்டு சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஆனால் நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது மழை வர மாதிரி இருந்ததுனால சீக்கிரம் கீழே இறங்கிட்டேன். சீக்கிரம் கீழே இறங்கும் போது குரூப்போடு இறங்கணும். ஆக்சுவலாக நான் குரூப்போடு இறங்காமல் தனியாக இறங்கினேன். குரூப்பில் போயிட்டாங்க, பின்னாடி போயிட்டாங்க. ஒரு மங்கில சாப்பிட மாட்டேன். அதனால தான் எப்படியோ நான் வெளியில் வரதுக்குள்ள சூப்பராக எங்களுக்கு சைட் பண்ணுறாங்க. குரூப்போட சேர்ந்து வந்தாச்சு. அந்த வேலை கருப்பட்டி காஃபி குடிச்சா லைக் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நிறைய பயணப்பதிவுகள் இதெல்லாமே நான் இந்த சேனலில் போட விரும்புகிறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வியூஸ் எல்லாமே குறையுது. எல்லாருமே தொடர்ந்து பார்த்து நம்ம சேனலை மீண்டும் பழையபடி கொண்டு வாங்க. மீண்டும் உங்களை இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மேலும் பதிவுகள் ட்ராவல் ரிலேட்டட் விலாக்ஸ் வேணும்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். இது எல்லாமே நான் உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு தாங்க. உங்களிடம்